இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? சினிமா டிக்கெட் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமாம், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய். ஆஹா, இது சொல்லவே எவ்வளவு நல்லா இருக்குல்ல. ஒரு வழியா தளபதியை சிஎம் ஆக்கியாச்சு. ஆனா சினிமால அவர் விட்டுட்டு போன இடம் சத்தியமா இந்த ஜென்மத்துல யாராலையும் நிரப்பவே முடியாது. முக்கியமா தளபதி சாங்ஸ். தளபதி கெரியர் ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி படம் ஜனநாயகன் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்தியாலேயே இவருக்கு மட்டும்தான் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஆல்பம் ஹிட்ஸ். 90sல தொடங்கி அவரோட ஒவ்வொரு படம் ரிலீஸ் அப்பவும் தமிழ்நாட்டையே திருவிழா ஆக்குச்சு அவரோட ஆல்பம்ஸ். பொதுவா சூப்பர் ஸ்டார் உலகநாயகனுக்குலாம் எஸ்பிபி வாய்ஸ் அவ்வளவு சூட் ஆகுன்னு சொல்லுவாங்க. ஆனா தளபதிக்கு மட்டும்தான் எந்த சிங்கர் பாடினாலும் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தளபதியே பாடின மாதிரி இருக்கும். அப்படி எத்தனையோ பேர் பாடி இருந்தாலும் ஹரிகரன் தளபதி இந்த காம்போல ஒரு 30 பாட்டுக்கு பக்கத்துல வந்திருக்கு. விஜய் ஹேட்டர்ஸ் கூட இருப்பாங்க, ஆனா இந்த காம்போல வந்த சாங்ஸ்க்கெல்லாம் ஹேட்டர்ஸே இருக்க மாட்டாங்க. அப்படி நம்ம சைல்ட்ஹுட் கோல்டன் டேஸா மாத்தின இந்த காம்போல வந்த பாடல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த காம்போவும் முதலா கொண்டு வந்தவர் வித்யாசாகர். வித்யாசாகருக்கும் தளபதியோட இதுதான் முதல் படம். 1996ல வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஹரிகரன் ஒரு தேதி பார்த்தால்ங்கிற ஒரு செமையான மெலடியை தளபதிக்காக பாடியிருந்தாரு. ஒரு தேதி பார்த்தா தென்றல் வீசும் ஒரு கேள்வி கேட்டால் கவிதையா எழுதியிருப்பாரு. ஹரிகரன் தான் பாடுறாரா இல்ல விஜய் தான் பாடி இருக்காரான்னு அப்போ டவுட் வர்ற அளவுக்கு இந்த வாய்ஸ் தளபதிக்கு சூட் ஆச்சு. காதல் கதை என்றும் தோற்றதில்லை, தேவனின் விதியில் மாற்றமில்லை. இந்த பாட்டுல ஹரிகரனோட சாதனா சர்க்கம் பாடியிருப்பாங்க. தமிழ்ல அவங்க பாடின முதல் பாட்டும் இதுதான். இல்ல அந்த டோனே அப்படிதானே இருக்கு. வித்யாசாகர் விஜய் கூட்டணியில முதல் படம், ஹரிகரன் விஜய் காம்போல முதல் பாட்டு, சாதனா சர்க்கம் முதல் பாட்டுன்னு இந்த பாட்டு நிறைய விஷயங்கள் ஸ்பெஷல். இப்படி ஒரு காம்போவை வித்யாசாகருக்கு அப்புறம் மறுபடியும் கொண்டு வந்தவர் இளையராஜா. அது எப்படிங்க தளபதி நான் மட்டும் இப்படி எல்லாம் பாட்டு போடுறீங்க, இதயத்தையே கொத்தோட எடுத்துட்டு போன ஒரு பாட்டு என்னை தாராட்ட வருவாளோ, காதல் தீயை வந்து மூட்டினாயின்னு ஹரிகரன் பாடும்போது இப்போ கேட்கும் போதும் உடம்பெல்லாம் சிலிர்க்குது. காதல் தீயை வந்து இப்படி ஒரு பாட்டு ஸ்கிரீன்ல எவர் கிரீனா மாத்த தளபதியை தவிர வேற யாராலங்க முடியும்? சும்மா நடந்து போயிட்டே பாடுற பாட்டு தான், ஆனா அதை கூட கிரேஸ்ஃபுல்லா பண்ணிருப்பாரு தளபதி இந்த பாட்டுல. வழியோரம் விழி வைக்கிறேன். சின்ன வயசுல ஒவ்வொரு வாட்டியும் டிவில இந்த பாட்டை பார்க்கும்போது கிடைச்ச அந்த ஃபீலிங்ஸ் இன்னைக்கு நம்ம சிஎம் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபரெண்டா ஹிட் ஆகுதுல்ல. ஆமா, அது யாரோ இது யாரோ மாதிரி. இந்த வாட்டி விஜய் ஹரிகரன் காம்போல தேவா பண்ணின சம்பவம் ட்ரூலி மாஸ்டர் பீஸ். அந்த ப்ரீலோடு கொஞ்சம் கேட்டுட்டு அப்படியே 90sக்கு போயிட்டு வாங்கல. Why are you doing this to me? To show you just how much you don't know. உண்மையாவேங்க இந்த மீம்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தாஜ்மஹால் என்ன 100 தாஜ்மஹால் கூட வேணாலும் கட்டிடலாம், ஆனா இந்த மாதிரி பாட்டு நெவர். ஒரு 100 நிலாவின் வெளிச்சம் பார்த்தேன் உன் கண்ணில். கண்மூடினால் உன் ஞாபகம்னு ஹரிகரன் உருகி பாட, அப்படியே அந்த கண்ணாடியை போட்டுட்டு பவ்யமா நம்ம தளபதி விஷுவல்ல வரத யாராலங்க ரீக்ரியேட் பண்ண முடியும்? கண்மூடினால் உன் ஞாபகம் 1998ல வந்து பிரியமுடன்ல நிறைய பேர் கேட்காத ஒரு அண்டர்ரேட்டட் சாங் தான். ஆகாசவாணி நீயே என்றாணி சோஜா சோஜா. இதுவும் தேவா ஹரிகரன் விஜய் இந்த ஃபேவரட் காம்போல வந்த பாட்டு தான். விஜய் கௌசல்யா இந்த படத்துல நிறைய பாட்டு படத்துல இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவாரு. அந்த லவ் அப்படி பாடி இருப்பாரு ஹரிகரன் இந்த பாட்டுல. இதயத்தின் சிகரத்தில் இருப்பவள் நீதானே. 90s ஏன் கோல்டன் இயரான்னு ஒரு வாட்டி இந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க தெரியும். நீ பாட்டு இதெல்லாம்
இந்த பாட்டுலாம் நிலாவே இப்போ வரைக்குமே வித்தியாச நாங்க ரசிகர்கள் ஹரிஹரன் பாடின கேட்குற பாட்டு இது. உண்மையாவே பொக்கிஷங்க இதெல்லாம். நீ விழி நான் இமை உன்னை சேரும் வரைக்கும் நான் நீ பகல் நான் ஒளின்னு வரும்போது தளபதிக்கும் சுபலட்சுமிக்கும் சில்லோட்ல ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. பெயிண்டிங் மாதிரி இருக்கும் அந்த ஃப்ரேம். நீ பகல் நான் ஒளி என்றும் உன்னை மட்டும் சார்ந்தே ஹரிஹரன் மட்டும் இல்ல, விஜய்னு வந்துட்டாலே பாடுற சிங்கர்ஸ் எல்லாருமே பயங்கர வைப்ல செம எஃபர்ட் போட்டு பாடி இருப்பாங்க. தளபதி சொல்லவே வேணாம், விஷுவல்ல என்னெல்லாம் மேஜிக் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் இந்த பாட்டு ஆடியோல கேட்டாலே போதும், தளபதியோட அத்தனை எக்ஸ்பிரஷனும் நம்ம மைண்ட்ல அப்படியே இருக்கு. நீ வெயில் நான் குயில் தெரியுதா அந்த வாய்ஸே பெரு தளபதி விஜய் தான் நீங்க பாடுற ஒரு ஒரு 90s கிட்டாவோ தளபதி ஃபேனாவோ இல்ல சிம்ரன் ஃபேனாவோ இல்ல ஹரிஹரன் ஃபேனாவோ இதுல ஏதாவது ஒண்ணா இருந்தாலே போதும், உங்க லைஃப்ல இருந்து இந்த பாட்டை பிரிச்சு எடுக்கவே முடியாது. விடு விடுவெனவே வாலிப மனது விண்வெளி விண்வெளி ஏறும். சாத்தியமாகுமான்னு ஹரிஹரனும் சித்ராவும் ஒவ்வொரு வாட்டியும் பாடும்போதும் நம்ம ஹார்ட்டே தொக்கு டொக்குன்னு தட்டுற மாதிரி இருக்கும். நான் சத்தியம் செய்யவா இதே துல்லாத மனமும் துள்ளும்னு வந்து இன்னொரு எவர்கிரீன் பாட்டு. 20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானது என் எதிரே வந்து விஜய்க்கும் சிம்ரனுக்கும் தான் இந்த பாட்டு வரைக்குமே கல்யாண வீட்டுல போடுற பாட்டாதான் ஆண்டவன் எழுதி வச்சிருப்பான் போல. இதுல ஹரிஹரன் பாடுறதும் அதுக்கு தளபதி விஷுவல்ல வர்றதும் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அழியாத காவியம். நிறமுள்ள மலர்கள் ஏதோ சின்ன பசங்களும் ஆடிட்டு இருந்தாங்க பாட்டு நான் பார்த்தேன் ஒரு ரீசன்டா. ஊரில் நீங்க வேணா பாருங்களேன், 90s டைம்ல வந்த பாட்டுலாம் இப்போ கேட்கும்போது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கிடைக்கும். ஆனா தளபதி பாட்டுகள் மட்டும்தான் இப்போ பார்க்கும்போது கூட ஃப்ரெஷ்ஷாவே இருக்குல்ல. நெஞ்சினில்லையா அது எந்த மியூசிக் டைரக்டர் போட்டாலும் இவருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலோட போடுறாங்க. நெஞ்சு நிலையில வந்த இந்த பாட்டு படத்துல உன்னிகிருஷ்ணன் சித்ரா விஷயம்ல வரும். மனசே மனசே குழப்பம் என்ன, ஆனா ஆடியோல இன்னொரு வெர்ஷன் இருக்கு. மனசே மனசே கதவை திற, இதுதான் வயசே காதலிக்க. அது இன்னும் எனக்கெல்லாம் ஸ்பெஷல். ஏன்னா அது ஹரிஹரன் சாதனா சர்க்கம்ங்க. இவர் மட்டும்தான் இண்டஸ்ட்ரியில இருந்த மொத்த டைம்லயும் அந்தந்த ட்ரெண்ட்லயே இருந்திருக்காரு. தளபதி பாடல்கள் எப்போல்லாம் வருதோ அந்தந்த டைம்ல பசங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலே தளபதியை பார்த்துதான். இந்த பாட்டுல எல்லாம் தலைவர் அவ்வளவு ஸ்டைலா இருப்பாரு. என் அன்பே எங்கே நீ எங்கே, கேட்கவே வேணாம், ஹரிஹரன் ஓ நிஷா ஓ நிஷான்னு பாடுற இடமெல்லாம் அழகோ அழகு. ஓ நிஷா ஓ நிஷா ஓ நிஷா அன்பே அன்பே. சில பாட்டெல்லாம் விஷுவல்ஸ் ஆடியோன்னு ஏதோ ரோட்ல ஒரு ஓரமா டீ கடையில ஓடிட்டு இருக்கிறத பார்த்தாலே நம்ம மைண்ட் ஃபுல்லா மொத்தமா நாஸ்டாலஜிக் ஃபீல் வந்து ஒட்டிக்கும். அப்படி ஹரிஹரன் தளபதியோட காம்போல வந்து பாட்டு இது. இது என்னோட இப்போ வரைக்குமே ஃபேவரட். ஹரிஹரனும் ஹரிணியும் பாடுறதுக்கு முன்னாடி 1 லிட்டர் தேனை வாங்கி குடிச்சாங்களோ என்னவோ அப்படி பாடி வச்சிருப்பாங்க. அம்மிங்க சூப்பரா இருக்கும்ல. அந்த ஃபாரின் லொகேஷன்ஸ், தளபதி காஸ்டியூம்ஸ், ஹரிஹரன் வாய்ஸ், அடடா என்னெல்லாம் பண்ணி ஒரு பாட்டு பெஸ்டா கொடுக்க முடியுமோ அப்படி ஒரு மொத்த பேக்கேஜா இருக்கும் இந்த பாட்டு. இப்படி ஒரு பாட்டு ரம்பா கூட விஜய்க்கு இருக்கும்போது இன்னொரு ஹீரோயினோட இன்னொரு பாட்டு வேணும்னா அதை இதை விட பேங்கரா கொடுக்கணும்னு தேனிசை தென்றலுக்கு ஒரு சேலஞ்ச். அப்படி ஒரு பேங்கரா அதே ஹரிஹரன் வச்சு கொடுத்திருப்பாரு தலைவர். உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான். பிரம்மன் கூட ஒரு கண்ணதாசன் தான் உன்னை படைத்ததானேங்கிற கவிதை ஹரிஹரனோட தொண்டையிலிருந்து வரும்போது காவியமா மாறி இருக்கும். பிரம்மன் கூட ஒரு கண்ணதாசன் தான் உன்னை படைத்ததாலே. ஹரிஹரன் ராஜா தளபதி இப்படி ஒரு ஐகானிக் காம்போலாம் கடவுளே நினைச்சாலும் திருப்பி கொண்டு வர முடியாது. எந்த ஜென்மத்துல யார் செய்த புண்ணியமோ நம்ம வாழ்ற காலத்துல இப்படி ஒரு பாட்டு இறங்கியிருக்கு. நிலவு பாட்டு ஓ இந்த படமே எனக்கு பிடிக்கும். அந்த பாட்டு ஓர் நாள் கேட்டே மூங்கில் காட்டில் மூங்கில் காட்டில். அந்த சூட்டை போட்டுட்டு தளபதி இந்த பாட்டுல போடுற ஸ்லோ மூமெண்ட்ஸ் எல்லாம் வேற யாராலுமே இவ்வளவு கியூட் மேக்ஸா பண்ண முடியும்? அந்த இசையின் ரகசியம்
இது உயிருக்கு புரிந்தது. இளையராஜாவும் ஹரிகரனும் பாட்டுல அவங்களோட உச்சத்தை கான்ட்ரிபியூட் பண்ண லிரிக்ல நான் கொடுக்கறேன்டா எடுத்துக்கோங்கன்னு கவிதையா அள்ளி தெரிச்சிருப்பாரு பழனி பாரதி. கனவுகள் வருவது விழிகளின் விருப்பமா? கொலுசுகள் கீர்த்தனை யார் அந்த தேவதைங்கிறது எழுதுன லைன். அதுக்கு ராஜா ஒரு டியூனை போட்டிருப்பாரு. ஆனா அந்த தேவதைக்குள்ள ஹரிகரன் ஒரு குட்டி சங்கதி போட்டிருப்பாரு பாருங்க, முடிச்சு விட்டுருப்பாரு. கொலுசுகள் கீர்த்தனை யார் அந்த தேவதை? தேவதை தேவதை கடையோட முழுசா சொல்லுங்க. யார் அந்த தேவதை? இப்படி எல்லாம் மெலடி பாடின ஹரிகரன் அதே தேவா மியூசிக்ல ஒரு பெப்பி நம்பரா தளபதிக்கு ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாரு. அது சம்பவம் இல்ல, சரித்திரம். ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ சிரிச்ச சிரிப்பில் 100 பேர். 90s கிட்ஸோட நாடி நரம்பெல்லாம் ஊறி போன ஒரு பாட்டு இது. ஹரிகரனும் அனுராதா ஸ்ரீராமும் பாடுறது அழகா, இல்ல நம்ம சிஎம் அண்ணாவும் ஜோதிகாவும் பெர்ஃபார்ம் பண்றது அழகா, எதை சொல்ல? ஒரு கொசு கடித்தாலும் உயிர் துடிக்கும், அது இதுவரை எனக்குள்ள வழக்கம். ஹரிகரன் வாய்ஸ்ல அந்த பாப்பு பாப்புன்னு பாடுறதே கொஞ்சல் மேக்ஸா இருக்கும். பாப்பு ஆமா, இது பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. பாப்பு பாப்பு. அதுவும் கடைசியில அந்த பொம்மைங்களோட வர டான்ஸ் போர்ஷன் இருக்குமே, அதெல்லாம் ஹார்ட் டிஸ்க்ல கூட அழிச்சிடலாம். 90s கிட்ஸ் மனசுல இருந்து எரேஸ் பண்ணவே முடியாது. தலைவன் தேவா தளபதி படத்துக்கு ஆன்போர்ட் ஆனாலே நமக்கு பிடிச்ச விஷயம், நம்ம ஹரிகரனை வச்சு ஒரே ஆல்பம்ல 2 பாட்டு எடுத்துக்கொண்டு அள்ளி வீசியிருப்பாரு. அப்படி இதே குஷியில தேவா ஹரிகரன் தளபதி காம்போட வந்த மொரட்டு சம்பவம் இந்த பாட்டு. முட்டு ஒன்று மலர்ந்திட மறுக்கும், இந்த ஆல்பம் ஃபுல்லாவே சூப்பர். அதுவும் அந்த கோர்ஸோட சேர்ந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல நடுவுல ஒரு இன்டர்லூட் வருமே, அது இப்போ போய் கேட்டாலும் நம்மள ஜட்டி போட்டுட்டு சுத்தின காலத்துக்கே கூட்டிட்டு போயிடும். பிளாக் அண்ட் பிளாக் சூட்ல ஹரிகரன் மேகங்கள் முட்டிக்கொள்வதாலேன்னு பாடும்போது தளபதி கொடுக்கிற எக்ஸ்பிரஷன் ஒண்ணு இருக்குமே, ஆடா அடா 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 அடா, கவிதை கவிதை. மேகங்கள் முட்டிக்கொள்வதாலே சண்டை என்று. அதே மாதிரி அப்படியே கியூட்டா இதழ்கள் பொய் சொல்லும்னு ஒரு வரி வருமே, அதெல்லாம் 25 வருஷம் கழிச்சு இன்னுமே புதுசா இருக்கு பாருங்களேன். இதழ்கள் பொய் சொல்லும், இதயம் மெய் சொல்லும், தெரியாதா? ஆன் ஸ்கிரீன்ல தளபதியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேர் சிம்ரன் சொல்லலாம். இவங்க காம்போல எப்பெல்லாம் ஹரிகரன் பாடுறாரோ அப்பெல்லாம் சம்பவம் தான். என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ. அதுவும் இந்த பாட்டுல நீங்க பாருங்க, ஹரிகரன் மகாலட்சுமி ஐயர் இவங்க வாய்ஸ் விஜய்க்கும் சிம்ரனுக்கும் அப்படி செட் ஆயிருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் பாடி பாடி சம்மதமான ஹரிகரன் முடிக்கிற இடமும் என்ன ஒரு டச். மழை தேடி நான் நினைவேன், சம்மதமா சம்மதமா. பிரியாத வரம் ஒன்றைன்னு அந்த போர்ஷன்ல விஜயும் சிம்ரனும் கண்ணுலயே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்களே, என்ன ஒரு கெமிஸ்ட்ரி இல்ல. பிரியாத வரம் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. தேவாவளியில் எஸ் ஏ ராஜ்குமாரும் இந்த ஆல்பம்ல இன்னொரு லெட்டர் எடுத்துக்கோங்கன்னு இன்னொரு பாட்டையும் ஹரிகரனை பாட வச்சிருப்பாரு. எனக்கு ஒரு ஸ்நேகிதி ஸ்நேகிதி என்ற மாதிரி. உன்முகம் பார்க்க தோன்றினால்னு வர்ற அந்த லூப்ல இருந்து வெளியே வரவே பல வருஷம் ஆகுங்கிற மாதிரி பாடி வச்சிருப்பாரு ஹரிகரன். உன்முகம் பார்க்க தோன்றினால் பூக்களை பார்த்து கொள்கிறேன். ஒரு பாட்டுக்கு ஒரு ஃபீல் இருக்கலாம், ஒரு வார்த்தைக்குமா ஒரு ஃபீல் இருக்கும். இந்த லைனை கேளுங்களேன், அவ்வளோ வேரியேஷன்ஸ் ஒரே லைன்ல இருக்கும். மௌனம் ஒன்று போதும் போதுமே, கண்கள் பேசி விடுமே. மறுபடியும் ஹரிகரன் ராஜா தளபதியோட ட்ரையோல ஒரு எவர்கிரீன் மெலடி ஃப்ரெண்ட்ஸ்ல. தென்றல் வரும் வழியை பூக்கள் அறியாதா? ஹரிகரன் குண்டுமல்லி கொடியேன்னு அந்த வரியை முடிச்சதும் ஒரு பவதாரிணி ஹம்மிங் வருதே, அதுக்கே அப்போ இந்த படத்துக்கு கொடுத்து மொத்த 80 ரூபாயும் முடிஞ்சிச்சு. குண்டுமல்லி கொடியே கொள்ளையடிக்காதே. ஹரிகரன்கிற ஒரு வாய்ஸ் தளபதிக்கு கொடுத்தாலே நம்மளால அதுல இருந்து மீள முடியாது. ஆனா ராஜா எங்க ஒரே பாட்டுல ஹரிகரன், எஸ்பிபி, சங்கர் மகாதேவன் இந்தியாவோட மொத்த லெஜெண்ட்ஸையும் இறக்கியிருப்பாரு. கோயிலுக்கு கூ கூவிட சொல்லி கொடுப்போம், மயிலுக்கு தை தை தாட. தனித்தனியா இவங்க குரலை கேட்கறத விட 3 பேரும் சேர்ந்து பாடி இருப்பாங்களே, அந்த இடம்லாம் உச்சம் உச்சம். வேறாதி போகாது
உங்க வீட்டு குழந்தைங்க மாஸ்டர் பீஸ்னா என்னன்னு கேட்டா இந்த பாட்டை காட்டி இதான்னு சொல்லி கொடுங்க. அவன் பாட்டு இதெல்லாம் தளபதிக்குன்னு பிறந்தவர் தான் ஹரிகரன்கிற மாதிரி இதே ஃப்ரெண்ட்ஸ் படத்துல 3வது பாட்டையும் ஹரிகரனை வச்சே பாட வச்சாரு ராஜா. பார்க்கலாம் வாங்குற வரியில அந்த வாளை ஒரு சங்கதி போட்டு இழுத்து விட்டுருப்பாரு. அதை பண்ண ஹரிகரனால மட்டும்தான் முடியும். அது எப்படிங்க ஒரு பாட்டு கேட்ட உடனே நம்ம மனசு ஸ்கூல் டேஸ்க்கு போகும், காலேஜ் டேஸ்க்கு போகும், ஏன் முதல் காதலுக்கு போகும். இந்த பாட்டை கேட்டு பாருங்க. இன்னொரு ஓஜி மணி சர்மா கம்போசிஷன் இது. அப்படியே அந்த டியூனே கேக் மாதிரி இருக்கும். அதுக்கு மேல ஹரிகரன் வாய்ஸ் தேன் மாதிரி ஊத்தி விட விஷுவல்ல தளபதியை அப்படியே பாக்குறதுக்கு மேல என்னங்க வேணும்? இந்த பாட்டுல இருக்கிற குரலுக்கும் தளபதிக்கும் பக்காவா பொருந்தும் இந்த படத்தோட பேரு வசீகரா. இந்த படத்துல சூப்பரா இருக்கு. உலகத்திலேயே சாஃப்ட்னா என்னன்னு ஒரு பட்டிமன்றம் வச்சா அதுல ஹரிகரன் தான் ஜெயிப்பாரு. ஏன்னா இந்த பாட்டுல அடி பிரியசகின்னு அவர் பாடி இருப்பாரு. அதை இவரை விட சாஃப்டா வேற எவனால பாட முடியும்? அடி பிரியசகி கொஞ்சம் கவிதையா. மங்கையின் கண்ணத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. என்ன ஒரு கற்பனை! வேற யாரு? தலைவன் நாமுத்துக்குமார் தான். ஒரு நல்ல கவிதை நம்ம காதுகளுக்கு வந்து சேரணும்னா அதுக்கு கவிதை மாதிரியே இருக்கிற ஒரு குரல் வேணும்ல, அந்த குரல் தான் ஹரிகரன். மங்கையின் கண்ணத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின். ஹரிகரன் தளபதி காம்போ யாருக்கு கிடைச்சாலும் அது அவங்களுக்கு போனஸ் தான். அவங்க ஸ்டைல்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம தலைவன் யுவன் எப்படி ஒரு பாட்டுல யூஸ் பண்ணிருக்காருன்னு பாருங்க. அதுவும் யுவன் இந்த பாட்டுல அப்பப்போ ஒரு மியூசிக் யூஸ் பண்ணிருப்பாரு. கேளுங்க, ஒரு வாட்டி கேட்டீங்கன்னா அந்த நாள் முழுக்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். பாட்டு சூப்பரா இருக்கு. ஹரிகரன் பாடிய தளபதி பாடல்கள் வெறும் பாடல்கள் மட்டும் இல்ல, நம்ம லைஃபோட புக் மார்க்கெட் மொமெண்ட்ஸ் இல்ல. இதுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ராஜா, யுவன், தேவா, எஸ்.ஏ. ராஜ்குமார் இவங்க எல்லாத்துக்கும் அப்புறம் தான் அந்த ட்ரீம் காம்போ வந்துச்சு. ஹரிகரன், தளபதி, ஏ.ஆர். ரஹ்மான். ட்ரெண்டை விட டைம்லெஸ்ஸா இருக்கிறது தான் முக்கியம். அதை நம்ம பெரிய பாய்க்கு சொல்லியா கொடுக்கணும். அப்படி ஒரு டைம்லெஸ் கிளாசிக்கை இந்த காம்போவை வச்சு படைச்சு விட்டுருக்காரு. சங்கதினா உங்களுக்கு என்னன்னு தெரியலன்னா இந்த பாட்டு தலைவர் ஹரிகரனும் சாதனா சர்க்கமும் பிரிச்சு விட்டுருப்பாங்க. இது உண்மையிலே இந்த பாட்டுலாம் ஹெட்போன்ல கேட்டா அப்படியே இருக்கும். வரலாறு கூட மாத்தி எழுதினா, ஆனா ஹரிகரனோட வாய்ஸ்ல இருக்கிற இந்த சோலை எந்த ப்ரோவாலையும் ரீக்ரியேட் பண்ணவே முடியாது. கூந்தல் இருட்டில் என் கிழக்கு தொலைந்ததும் காதல், இவ்வளவுதாங்க இந்த வரி. இதுல வர்ற காதல்ங்கிற மட்டுமே அவர் பாடுறது ஒரு நிமிஷத்துக்கு இருக்கும். ஏ.ஆர். ரஹ்மான் இந்த காம்போவை வச்சு இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணப்பறம் கண்டிப்பா இந்த காம்போவை மறுபடியும் யூஸ் பண்ண யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க. அதை தாண்டி ஒரு பாட்டு கொடுக்கணும்னு. ஆனா ஒருத்தனுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. தலைவன் அப்படி ஒரு எப்பிக் பாட்டை கொடுத்துட்டு போயிருக்காரு. என்னை கொஞ்ச 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 மழையே நெஞ்சம் கெஞ்ச 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 கெஞ்சதா. இந்த பாட்டெல்லாம் எப்போ ஹெட்போன்ல போட்டு கேட்டீங்கனாலும் மழையில முழுசா நனைஞ்ச ஃபீல் வீட்டுக்குள்ள இருந்தே கிடைக்கும். நீ தோழி அல்லவா தொடும் வேளையிலே. இந்த ஜெனரேஷனுக்கு ரீல் சாங்ஸ் வேணா ட்ரெண்டா இருக்கலாம். ஆனா நம்ம ஜெனரேஷனுக்கு ஒரு ஹரிகரன் ஹம்மிங் போதும். ஹரிகரன் ஒரு பக்கம் நம்மள முடிச்சு விட, இன்னொரு பக்கம் சுஜாதா முழுசா முடிச்சு விட்டுருப்பாங்க. தலைவன் கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோ அழகா கொஞ்சி விட்டுருப்பாரு. இந்த மொத்த பாட்டுமே ஒரு ஹெவன்லி எக்ஸ்பீரியன்ஸ்.
சில விஷயங்கள் எந்த காலத்துக்கும் ஒன் அண்ட் ஒன்லி தான். இந்த பாட்டுல ஹரிஹரன், சுஜாதா, விஜய், த்ரிஷா மாதிரி நோ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ், நோ ரீமேக்ஸ் பாசிபிள். கடைசியா தான் வந்தாரு நம்ம விநாயக் மகதேவ். நம்ம ஹாரிஸ் மாம்ஸ் இதே காம்போல அவர் ஸ்டைல்ல யூஸ் பண்ணி நொறுக்கி விட்டுருப்பாரு. குட்டி புலி கூட்டம் வெட்ட வெளியாட்டம் பல்லே பல்லே பட்டு போட்டோம். குட்டி புலி கூட்டத்தை கொஞ்சம் மிட்ல பாடிட்டு நானும் இங்க மும்பை வாழான்னு போகும்போது ஒரு ஹை பிட்ச்ல போவாரு பாருங்க. ஹாரிஸ் மாம்ஸ் மிக்சிங்ல இதெல்லாம் ஹெட்போன்ல கேட்க ஒரே ரோலர் கோஸ்டர் ரைடா இருக்கும். டிங்கு டிங்கு போர்ஷன் எல்லாம் நம்ம ஹரிஹரனை விட வேற யாராலுங்க தளபதிக்கு இவ்வளவு அழகா பாடி கொடுக்க முடியும்? யுவதிகள் தேடி அவதிகள் கோடினா அவர் பாடுறத கேட்க 2 காதுகள் கண்டிப்பா பத்தாது. யுவதிகள் தேடி அவதிகள் கோடி இருந்தும் இத்தனை வருஷம் கழிச்சு தளபதியும் ஹரிஹரனும் ஒன்னா கிடைச்சா ஹாரிஸ் மாம்ஸ் மட்டும் ஒரு பாட்டோட விட்டுருவாரா என்ன? வெண்ணிலவே தரையில் உதித்தாய் ஒரு சிரிப்பில் இதயம் சாரங்கி, கடம், ஃப்ளூட்னு என்னெல்லாமோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாரு. என்ன யூஸ்? நம்ம ஹரிஹரன் வாய்ஸ்லயே எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டு போயிருப்பாரு. உன் சுவாசம் உயிரை தொடவே விடாமல் பிடிக்கிறேன். அதுவும் ஹரிஹரன், பாம்பே ஜெயஸ்ரீங்கிற ஒரு புத்தம் புதிய காம்போவை உருவாக்கின பெருமையும் நம்ம மாம்சையே சேரும். பூகம்பம் தானா நிலவரம் கலவரம்னு தலைவன் வாய்ஸ்ல வர வரைக்கும் பிஜிஎம் யூஸ் பண்ணிட்டு நெஞ்சோடு மழை வரும்னு வரும்போது பிஜிஎம் இருக்காது. அதுதான் மாம்ஸோட டச். நிலவரம் கலவரம் நெஞ்சோடு மழை வரும். ஹரிஹரன், தளபதி இந்த எபிக் காம்போவை ஒன் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணின பெருமை நம்ம ஜிவி பிரகாஷே சேரும். உன்னாலே என்னாலும் என் ஜீவன் எல்லாம் பயங்கரமான பாட்டு. தளபதியும் சமந்தாவும் ஸ்கிரீன்ல அவ்வளவு அழகா இருப்பாங்க. கூட ஹரிஹரன் வாய்ஸ், என்ன பாட்டு இதெல்லாம்! உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி என் கண்கள் ஓடும் நீர் துளி. இன்பம் எதுவரை நாம் போவோம் அதுவரை, அவ்வளவுதான் லிரிக். இதை எப்படிங்க இவரால மட்டும் இவ்வளவு அழகாக்க முடியுது? இன்பம் எதுவரை நாம் போவோம் அதுவரை. அப்படியே அதே லைன் நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதுன்னு முடிக்கும் போது ஒரு ஹம்மிங் இருக்குமே, அங்க க்ளோஸ். நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. காலங்கள் கடந்தாலும் எத்தனையோ டெக்னாலஜி வந்தாலும் மியூசிக் ட்ரெண்ட்ஸ் அப்பப்போ மாறினாலும் தளபதி பாடல்கள்ல இருந்த அந்த ஹரிஹரனோட குரல்ல இருந்த மேஜிக்கை சத்தியமா ரீக்ரியேட் பண்ணவே முடியாது. இந்த காம்பினேஷனுக்கு எக்ஸ்பிரி டேட்டும் இல்ல, ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்ல. கனவோடு வந்தாய் பெண்ணே நேரில் வர பொழுதில்லையோ தவம் கண்ணை மூடிட்டே வந்து இன்னும் சூப்பரா இதெல்லாம் ஹெட்செட்ல கேட்டா அப்படி இருக்கும் எல்லா பாட்டுமே. இன்றும் என்றும் இசையில் கலந்து மிதக்கும் தென்றலே இசையின் மகளை பார்த்ததில்லையோ. தடக்கு தடக்கு என்ன அடிக்க அடிக்க மழை இனிக்க இனிக்க உயிர் கேட்குது பாட்டு சொடக்கு சொடக்கு என்ன மழை தேடி நான் நினைவேன் சம்மதமா சம்மதமா. நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. காதல் தீயை வந்து மூட்டினார் பிரியமானவளே. சூப்பர், நல்லா இருந்துச்சு. எப்பவும் போல சினிமா டிக்கெட் பயங்கரமான ஒரு வீடியோ, மியூசிக் வீடியோனா சினிமா டிக்கெட் செம்மையாக எடுத்து அதை இது பண்ணுறதுல சூப்பராக இருந்துச்சு. ஆனால் உங்கள் காம்பினேஷன் உண்மையிலே அந்த ஹரிஹரன் வாய்ஸ்னே தெரியாது. நான் நல்லா இது பண்ணிங்கன்னா ஒருவேளை இது தளபதி தான் பாடியிருக்காரோ அப்படின்னு சில பாட்டுலாம் அப்படிதான் இருக்கும். அந்த டோன்லாம்
அப்போல இருந்தே பாருங்க, அப்போல இருந்து தெரி வரைக்குமே அந்த டோன் அப்படியே இருக்கு. அந்த மாத்தாம அப்படியே பாடுறது ரொம்ப ரொம்ப பெரிய வெறுமனே வாய் அசைச்சிட்டு போயிடும். அது ஒரு எக்ஸ்பிரஷனோட அந்த இதை கொடுக்கும்போது அவங்களே அது பரம். நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா. எனக்கெல்லாம் அது அதெல்லாம் முன்னாடி இருக்கவங்க முன்னாடிலாம் நம்ம படம் பார்க்கும்போது அந்த இவங்க தான் பாடுறாங்கன்னு மட்டும்தான் அப்படிதான் தெரியும். அந்த அளவுக்கு இது இருக்கும். அதே மாதிரி இதுல போட்ட முக்காவாசி பாட்டு நீங்க ஹெட்ஃபோன்ல கேட்டீங்கன்னா அதோட மியூசிக் அந்த சில் சவுண்ட் தனியா கேட்கும். அந்த மியூசிக் கேட்கறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ வர மியூசிக்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அதை ஹெட்ஃபோன்ல போட்டு கேட்குற அளவுக்கு இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏன்னா நாம் பழைய பாட்டுலாம் முன்னாடி பயங்கரமா ஹெட்ஃபோன் போட்டு முன்னாடிலாம் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த பாட்டு கேட்டு தான் தூங்குவேன். இப்பெல்லாம் அதை சுத்தமா விட்டாச்சு. இந்த பாட்டுகள்லாம் சேவ் பண்ணி வச்சிருப்போம் போன்ல. ஒரு 200 பாட்டு 300 பாட்டு வச்சிருப்பேன். இப்பெல்லாம் அதெல்லாம் அதெல்லாம் இப்போ என் போன்ல ஒரு பாட்டு கூட, அதாவது வெறும் ரிங்டோனுக்கு வேணா ஏதாவது ஒரு பாட்டு வச்சிருப்பேன் தவிர வேற எதுக்குமே யூஸ் ஆகிற அளவுக்கு இப்போதைக்கு எப்ப வேணாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு நிலைமை இதாயிருச்சுனால அது இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் போயிருச்சு. ஆனா அப்போ உள்ள பாட்டுலாம் இது எனக்கு அந்த நீ காற்று அந்த பாட்டு, அதுக்கப்புறம் அந்த உதயா பாட்டுல அந்த பாட்டுலாம் பயங்கரமா இருக்கும். அதோட மியூசிக்கா இருக்கட்டும், அந்த பாடுற இதா இருக்கட்டும். அது சொன்ன மாதிரி ஹரிஹரன் அந்த பாட்டுல அந்த காதல் அந்த ஒரு வார்த்தையே ரொம்ப நேரம் பாடுவாங்க. அதுவே சூப்பரா இருக்கும். அது பார்க்கும் போதோ கேட்கும் போதெல்லாம் சூப்பரா இருக்கும். அது விஷுவலாவும் நல்லா இருக்கும். அது விஜய்க்கு மட்டும் ஏன் அப்படி அமையுது? அந்த என்னதான் படம் நல்லா இல்ல இதுன்னு என்னதான் அது நெகட்டிவ் இருந்தாலும் பாட்டை குறை சொல்லவே முடியாத இதாதான் இருக்கும். எல்லா படத்துலயும் கண்டிப்பா யாருக்காவது ஒரு படத்துல ஒரு பாட்டாவது பயங்கரமா பிடிச்சிருக்கும். அடிக்கடி கேட்கிற ஒரு பாட்டாதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, இதுல ஒரு இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை அழகா கொண்டு போறது சினிமா டிக்கெட்டாலதான் முடியும். ஏன்னா ஒரு அழகா சொல்ல நமக்கே அப்படி ஆசையா இருக்குது கேட்கும். இல்ல சூப்பராகவே எடிட் பண்ணியிருந்தேன் சினிமா டிக்கெட்டு. கரெக்டா சிஎம் அவங்க பிறந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ சூப்பராக போட்டாரு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.